சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். உடல் எடை குறையிறதுக்காக சுரக்காவை எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி பெரிய சுரக்காவை எடுத்திருக்கேங்க. இந்த சுரக்காயை பயன்படுத்தி 2லேருந்து 3 பேருக்கு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஜூஸ் போடுறது அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு சின்ன பாகம் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த சுரக்காய் ஜூஸ் போடும்போது இதில் எந்த டேஸ்ட்டுமே பெருசாக இருக்காது. அதனால் நான் நெல்லிக்காய் 2 கட் பண்ணி இது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்துக்களும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, கூட கொஞ்சம் இஞ்சி சேர்க்கலாம், லெமன் சேர்க்கலாம், எது வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காயை தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெல்லிக்காவையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2ஐயும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா முதல்ல நல்லா ஒரு வாட்டி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரக்காயில் நிறைய நீர் சத்துக்களும் நார் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய நீர் சத்து நார் சத்து உள்ள உணவுகளை தான் அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் ஜூஸ் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சுரக்காவையும் நெல்லிக்காவையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த சுரக்காய் ஜூஸை வாரத்தில் ஒரு 3 நாளாவது எடுத்துக்கலாம். அது அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அப்படியே நீங்கள் சுரக்காவை தோலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைனா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இல்லை எந்த டேஸ்ட்டுமே பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளைன் ஜூஸாக கூட குடிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நீங்கள் உப்பு இல்லைனா சீரகத்தூள், பட்டைத்தூள் இந்த மாதிரி எது வேணும்னாலும் கலந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் குடிக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க முடியலாட்டி மத்தியானம் 12 மணிக்குள்ளே இதை நீங்கள் குடிச்சு முடிச்சிருங்க. இதை குடித்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. டெய்லி குடிக்க முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 நாளாவது இந்த சுரக்காய் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.